இப்போ நான் போட போகிற வீடியோ வந்து தக்காளி எப்படி நீங்கள் வந்து அழுகாமல் பாதுகாக்கலாம் என்பதை பற்றியது. நீங்கள் தக்காளி வாங்கினோடனே ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க, 1 கிலோ 2 கிலோன்னு. அதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா அழுகி போயிடும். அதுக்கு பதிலாக தக்காளியை வந்து இதோட அடிப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிப்பக்கம் ஒரு தட்டில் படுற மாதிரி மேல் பக்கம் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு தட்டில் நல்லா அடுக்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தக்காளி வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆனாலும் கெடாது. அதே மாதிரி கருவேப்பிலை வாங்கினோடனே அந்த இது நீங்கள் வாங்கிட்டு வந்ததுலேருந்து உருவாமல் அப்படியே ஒரு துணிப்பையில் போட்டு வைக்கலாம். அதே மாதிரி மற்ற எல்லா காய்கறிகளையும் நீங்கள் வந்து ஒரு துணிப்பையில் போட்டு வைக்கலாம். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவரோடு வச்சிங்கன்னா அது அழுகி போயிடும். சப்போஸ் இப்போ உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையா, ஒரு வாளியில் தண்ணி விட்டு அதில் ஒரு 4-5 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அந்த வாளியில் நீங்கள் வாங்கிட்டு வந்த காய்கறிகளை போட்டு வச்சு பாருங்களேன், ஒரு 4-5 நாள் கெடாமல் இருக்கும். ஆனால் வெளியே எடுத்த காய்கறிகளை அப்படியே ஈரத்தோடு வைக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் அடுக்கி வச்சு பாருங்கள், இன்னும் 1 வாரத்துக்கு உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லியை வந்து ஒரு எவர் சில்வர் டப்பாவில் போட்டு வச்சு பாருங்கள், கெடாது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வண்டு வராமல் இருக்கிறதுக்கு உப்பை வந்து சின்ன சின்ன மூட்டையாக கட்டி பருப்பு, அரிசி, அப்புறமா வந்து மிளகா பொடி, சாம்பார் பொடி, தனியா பொடி இதிலெல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் வண்டு வராது. நெய் கெடாமல் இருக்கணுமா, அதில் ஒரு துண்டு வெல்லத்தை போட்டு வைங்க, நெய் வந்து கெடாமல் இருக்கும். அதே மாதிரி நெய் காய்ச்சும் போது நல்ல காய்ச்சிட்டு அதை இறக்கும்போது உப்பு போட்டு அதில் வந்து முருங்கை இலையோ கருவேப்பிலையோ போட்டு வைங்க, நெய் ரொம்ப நாளைக்கு வாசமாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் வகைகளில் வந்து ஒரு துண்டு தேங்காயை போட்டு வச்சு பாருங்களேன், ரொம்ப தேங்காய் அல்லது பூண்டு தோல், பூண்டு இதெல்லாம் கூட அரிசியில் புழுங்கல் அரிசி, பச்சரிசி இதிலெல்லாம் போட்டு வைக்கலாம். அப்படின்னா வண்டு வராது. ஏன்னா குளிர்காலத்தில் வந்து என்ன ஆகும்னா ஈரிச்சு போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பூண்டு, உப்பு போன்றவற்றை போட்டு வைக்கலாம். அதே போல் வெங்காயம் வந்து உங்களுக்கு மேலே ஒரு முளை விட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த வெங்காயத்தை நீங்கள் வந்து மண்ணில் நட்டு வச்சிங்கன்னா அதுலேருந்து வெங்காயத்தாள் வரும். கடைக்கு போய் வெங்காயத்தாள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் வந்து உங்களுக்கு வெங்காயத்தாள் நல்ல முறையில் கிடச்சிரும். அதுக்கப்புறமா பூண்டை வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் பின்னாடி ஒரு இது வச்சு ஒரு குப்பை பேஸ்கெட் வச்சு அதில் வந்து காய்கறி கழிவுகளை போட்டு வச்சு ஓரளவு சேரும்போது அந்த காய்கறி கழிவுகளில் தண்ணி விட்டு 1 நாளோ 2 நாளோ ஊற வச்சு அதுக்கப்புறம் செடி கொடுக்கலாம். அப்படி இல்லையா அந்த காய்கறி கழிவுகளை பூரா ஒரு குழியில் கொட்டி அதை மண்ணால்